அதுதான் சொன்னேன். தேர்தல் வேலைகள் பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கும்போது, எந்த கட்சியினரும் பேசாம இருக்கும்போது, முதலமைச்சர் இத குறித்து பேசுறாரு, இத அட்ரஸ் பண்றாரு அப்படின்னும்போது, அது எப்படி இவரு பார்க்கலாம்? பேசுறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. இவரும் அது மற்ற கட்சிகள் இது கூட பேசலையே சார். பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிறவங்கள அழிக்க பார்க்குது. இங்க இந்த வேலை வாய்ப்புகள் பிரச்சனையிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ரிசர்வேஷன் இந்த இதை பத்திலாம் அவர் பேசியிருக்காரு, பதிவு பண்ணிருக்கு. அது பெருசா வர்றதில்ல. இல்ல இப்போ கடந்த இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு தானங்க தேர்தல் நடக்குது. முதலமைச்சர் யாருன்றதானே தேர்தல். இன்னும் ஒரு 7 நாள்ல இது நடக்கும்போது இது ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இது வரப்போதா இல்லையான்றது தெரியாது. இல்ல பிஜேபி அதை வரத்துக்கு முயற்சி கூட வைக்கணும். சரி, அப்ப பிஜேபி தோக்க வைக்க வேண்டிய வேலை யார் வேலை? ராகுல் காந்தியை கூப்பிட்டு ஒழுங்கா வேலை செய்ய, இல்ல இது பண்ணு. நீ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா மொத்த மாநிலங்களும் பாதிக்கப்படுது. என்னமான அரசியல் கட்சி நிறுத்துறன்னு கேட்டிருக்கணும்ல. ராகுல் காந்தி எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க, வெற்றி பெறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. சும்மா கடை தெரிஞ்சதெல்லாம் சனாதனத்தை எதுக்குறேன், அத்தை எதுக்குறேன், எத்த எதுக்குறேன், சனாதனத்தை பத்தி பேசி தேவையில்லாம மத்திய பிரதேசத்துல 2 மாநிலத்திலும் உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுனால அங்கே ஓட்டு குறைஞ்சி. என்ன பண்றோம், இது எப்படி கிளியர் கட்டா மோடி அவர்களை எப்படி வீழ்த்தணும்ன்றதை யோசிச்சு ஒரு வியூகம் அமைச்சு அதன் அடிப்படையில் எல்லாம் ஒத்துமையா பயணம் பண்ணி வீழ்த்தணும். நிதிஷ்குமார் அன்னைக்கு ஜம்பிங் பண்ணி வேற கூட்டணிக்கு போனாரு. அன்னைக்கு யாருக்கும் போய் நிதிஷ்குமார் கிட்ட பேசி இல்லை நான் உங்களுக்கு துணை பிரதமர் வாங்கி தரேன், இல்லை நீங்க தான் முக்கியஸ்தர்னு பேசி அன்னைக்கு நிறுத்தி இந்த ஆட்சி மாற்றத்தை தடுத்துருக்கலாம்ல. தலையை விட்டுட்டு ஆனவனா வாழ பிடிக்கிறீங்க. அப்பெல்லாம் எதுவும் பண்ணல. அப்பெல்லாம் இப்போ கலந்துக்காத நித்தி ஆயோக்கு ரைடு வந்தவொடனே போத்துருதா? ஏன் அன்னைக்கு நிதிஷ்குமாரை போய் பார்த்து நான் ஸ்டாலின் வந்திருக்கிறேன், நான் முதலமைச்சர், நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, நீ அப்புறம் ராகுல் காந்தி கூப்பிட்டேப்பா வாப்பா கொஞ்சம் அவசரப்படாத, எல்லாரும் போயிட்டாங்கன்னா வேலைக்கு இப்போ தான் கரெக்டாக சேர்ந்து வந்துருக்கு. இந்த தேர்தல் நம்ம எப்படின்னா அடிக்கணும், பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தணும், மம்தா பானர்ஜி கூப்பிட்டு அக்கா வாக்கா என்ன பேசணும், நான் உன் அண்ணனோ தம்பியோ யாருக்கு இவருக்கு வயசு ஜாஸ்தி இருக்கும் அனைமா மம்தா விட, நான் அண்ணன் சொல்கிறேன் நீங்கள் தங்கச்சியாக இருந்து கேளுங்க தீதி, சொல் பேச்சு கேளுங்க, எனக்கு எதுவும் வேணாம், நான் எனக்கு துணை பிரதமரும் வேணாம், முக்கியமான இலாக்காவும் வேணாம், என்னோட ஒரே நோக்கம் தெற்குலேருந்து எங்கள் ஐயா அறிஞர் அண்ணாவோட குரல் வரணும், திமுக பழைய திமுக பேக்குன்னு வரணும்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலில் 2024 இதை பண்ணி பாஜக கட்சியை தோற்கடிக்க வைத்து இந்திய கூட்டணி மேலே வந்திருந்ததுன்னா சபாஷ். அப்படியே லீவ் விட்டுட்டு வெறும் இங்கேயே பிரச்சாரம் பண்ணிட்டு வேற எதுவுமே பண்ணாமல் இன்னைக்கு வீடியோ சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த வீடியோ போட்டு விட்டுன்னா அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறது? இப்போ இங்கே என்ன பிரச்சனை இங்கே நடந்துனுக்குது? சொத்து வரி, கரண்ட் பில்லு, தண்ணி, விவசாய பிரச்சனை, பாலியல் சீண்டல், பெண்களுக்கு பாதுகாப்பில் போதை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மாநில சுயாட்சி பிரச்சனை இப்போ பேசுகிறீங்கன்னா அப்போ சந்தேகம் வரும் இல்லையா? மாநில சுயாட்சிக்கு எதிரான கட்சி திமுக இல்லை, திமுக கரெக்டான கட்சி தான். நீங்கள் போடுற சண்டை கரெக்டாக போடுறீங்களா அதான் கேள்வி. ஜதை கரெக்டாக செய்கிறீங்களா? உங்கள் பஞ்சிங்க லேண்ட் ஆக மாட்டேங்குது, கை போது ஆனா பிஜேபி மேல அடிபட மாட்டேங்குது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.